எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஆவணி மாத பலன் தானுங்க. வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம். முதல் பாதம் ரிஷப ராசி சிம்ம லக்னத்தில் தானுங்க ஆவணி மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆவணி மாதம் மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசியாதிபதி சனி பகவான். பொதுவாக சனி பகவான் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலன் கொடுக்கக்கூடிய கிரகம். எந்த இடத்துல இருக்கிறாருன்றதை விட, யாருடைய சாரத்தில் இருக்கிறாருன்றதை விட, நம்மளுடைய கர்மா என்னவோ அதுக்கான பலன் தரக்கூடிய கிரகம் தானுங்க சனி பகவான். மகர ராசியாதிபதி மகர ராசிக்கு 3வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கம், அதாவது தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் வக்ரகதியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் 336 டிகிரியில் இருக்கிறார் சனி பகவான். உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தை பார்க்கிறார். சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தை சனி பகவான் பார்க்கிறார். ஆவணி மாதம் 5ஆம் தேதி 5வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம். பொதுவாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய யோகத்தை விட சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடிய யோகம் தானுங்க அதிகம். அப்போது சுக்கிர பகவான் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னவா வராரு அப்படின்னா, அவர் தான் தொழில் ஸ்தானாதிபதி, அவர் தான் புத்திரஸ்தானாதிபதியும் கூட. உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி 10வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிர பகவானாக இருந்தாலும் ஆவணி மாதம் 5ஆம் தேதி கடக சுக்கிரனாக வந்து உங்களுடைய ராசியை 7வது பார்வையை பார்க்கக்கூடிய அருமையான நேரம். இதனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும். உழைப்பு போடுறனுங்க, உயர்வு இல்லை. படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லை. யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுதுங்க. ஏன் உழைப்பு எனக்கு ஒட்டுலைங்க அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அற்புதமான நேரம் இதுதானுங்க. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, காய்க்கிற மரம் தான் கல்லடிப்படுன்னு சொல்லுவாங்க இல்லையா? காய்க்காத மரம் கல்லடிப்படாது. நாம் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லை, நம்ம உழைப்புக்கு தகுந்த உயர்வு 100% ஆவணி மாதம் 5ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ஆவணி மாதம் 29 தேதிக்குள்ளார 100% வரும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன் சார் ஆவணி மாதம் 29ஆம் தேதி அந்த தேதி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அதுபோக புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தானுங்க குரு பகவான். அவர் தனகாரகனும் கூட. அவருடைய சுயசாரத்தில் புனர்பூச நட்சத்திரம்ன்றது குரு பகவானுடைய நட்சத்திரம் தானுங்க. அதுபோக ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதம் 80 டிகிரியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனகாரகனாக இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தில் மறைந்திருந்தாலும் தன்னுடைய சுயசாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானாதிபதி சனி பகவானுக்கு வீடு கொடுத்துருக்கார். இந்த மாதிரி ஒரு சூழலால் பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதும் ஒரு புறம், வேலை வாய்ப்பில் நிம்மதி சந்தோஷம் ஏற்பட போகுது அது இன்னொரு புறம், புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுதுங்க. பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, போகாத கோவில் குளம் கிடையாதுங்க, செய்யாத பரிகாரங்கள் கிடையாது. இது வரைக்கும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படலைங்க, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குதுங்க, ஜான் ஏறினா முளம் கத்தரிக்குது. இந்த மாதிரி சங்கடத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகளும் சரிப்படுத்துகிற மாதிரியும் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களையும் சரிப்படுத்திக்கிற மாதிரியான பாதையை அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். பொதுவாக நான் மட்டும் இல்லைங்க, எல்லா ஜோதிடர்களும் மாத பலன்னா அந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகளை கொண்டு மட்டும்தான் சொல்ல முடியும்.
எந்த ஜோதிடரும் யாருடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் சொல்லலை இல்லையா? இந்த மாத பலன்கள் அப்படின்றது ஒரு 40% 50% உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது மட்டுமே வேத வாக்கு அப்படின்னு தயவு செய்து நினச்சிக்கிடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனலில் ஒவ்வொருத்தரும் அந்த வைக்கக்கூடிய அந்த தம்மையில் பார்த்தா நாம் அதாவது மனுஷனுடைய கடைசி நம்பிக்கை இந்த ஜோதிடம், அதுவும் பொய்யாகி போச்சுன்னா சங்கடமாகி போயிடும் இல்லையா? அதனால் கோச்சார பலன்களை மட்டுமே நம்பி தயவு செய்து ஒரு விஷயத்தை செய்திட வேண்டாம். ஒரு செயல் செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருந்தால் மட்டும் நீங்கள் அதில் இறங்குங்க. ஒரு வீடு வாசல் வாங்கணுன்ற எண்ணம் இருக்குது, இல்லை ஒரு வண்டி வாங்கணுன்ற எண்ணம் இருக்குது அப்படின்னா கோச்சார பலன்கள் ஒரு புறம் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றது கொஞ்சம் பார்த்துட்டு செய்யுங்க. அதுபோக இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் மகர ராசியை பார்க்கக்கூடிய சூழலால் வெளியூர் சம்பந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை, எக்ஸ்போர்ட் சொல்லக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி, வியாபார ரீதியாக இருக்கிற நண்பர்கள், உணவு சார்ந்த தொழில் செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு உண்மைக்கே நல்ல விதமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. இன்னும் சில பேர் இருக்காங்க, அதாவது நான் ரியல் எஸ்டேட் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, மனை சார்ந்த தொழில் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா 29ஆம் தேதி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மகர ராசிக்கு லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் தான் செவ்வாய், சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் தானுங்க செவ்வாய். 29ஆம் தேதி தொழில் ஸ்தானத்தில் வரார். அப்போது மனை சார்ந்த தொழில் செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு பிரமாதமான ஒரு யோகமாக இருக்கும். இல்லை நான் ஒரு வீடு வாசல் வாங்கணுன்ற எண்ணம் எனக்கு இருக்குதுங்க, நான் 10 வருஷமாக முயற்சி மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க, எங்கே ஆரம்பிச்சனோ அதே இடத்துல நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா 29ஆம் தேதி ஆவணி மாதம் 29ஆம் தேதி 100% ஒரு மனைக்கு முன்பணம் கொடுக்கறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுத்தும். எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லா நேரத்துலையும் எல்லாருக்கும் இருக்க தானே செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தானே சாதகமான பலன் தரும். அப்போது ஆவணி மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே நிறைய நண்பர்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு இந்த மனை சார்ந்த ஒரு செயல் செஞ்சுக்கிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு 29ஆம் தேதி பிரமாதமான யோகம் பார்த்துக்கோங்க. அதுபோக சூரிய பகவான் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அதே மறைவு ஸ்தானத்தில் 8வது பாவகத்தில் வர்றதும் நமக்கு ஒரு வகையில் சாதகமாக இருக்கும். அப்போது உடல் உபாதைகள் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதோ ஒரு தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. கரண்ட் பில்லு கட்டுறனோ இல்லையோ மருத்துவ செலவுகளுக்கு பஞ்சம் இல்லைங்கன்னு சங்கடப்பட்டு இருக்கிற மகர ராசியில் பிறந்தவங்களாக நீங்கள் இருந்தால் இந்த ஆவணி மாதத்தில் உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதுபோக மன அழுத்தம் குறைகிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தும். இந்த ஐன சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12வது பாவகத்தை உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானும் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும், ஏன் நமக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதி ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானும், 11வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவும், இந்த 4 கிரகங்களுடைய பார்வையும் அந்த 12வது பாவகத்தை பார்க்கறதும் நமக்கு ஒரு வகையில் சாதகமான நேரம் தானுங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் மன அழுத்தம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கும். எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய ஆவணி மாதத்தில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய தருணமாக தான் ஆவணி மாதம் இருக்குமே தவிர, இருக்கிற நிலைமையிலேருந்து நீங்கள் மேலே தான் வருவீங்களே தவிர இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிட்டுனுங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது. இந்த தருணத்தில் ஆவணி மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு முருகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாவாக இருக்கட்டும், 7வது பாவகத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான், சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதா இருக்கட்டும், முருகருடைய வழிபாடு. அறுபடையில் ஏதாவது ஒரு திருத்தலத்துக்கு, 6 படை திருத்தலம் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு திருத்தலத்துக்கு மகர ராசியில் பிறந்தவங்க போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க, ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் முருகர் வழிபட்டு பாருங்கள், நிச்சயமாக ஏகப்பட்ட மாற்றங்கள் வரும். சரிங்களா?
மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு நண்பனான ஜோதிட நண்பன் மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.